சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்ப பயங்கரமான ஒரு இக்கடியான ஒரு சூழல்ல இருக்கீங்க. வேலை கிடைக்கல, சமாளிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கு. இந்த ஆவணி மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா படிப்புல இருக்கக்கூடிய நெருக்கடி, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். கடன் மட்டும்தான் அதிகமாயிருக்கு சார், கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கு, லோன்லாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வச்சு லோன்லாம் வாங்கிட்டேன், என்ன பண்றது முடிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாசம் இருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. ராசிலேயே கேது இருக்கிறதுனால இந்த மாசம் அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு சேர்ந்து வாழறதுக்கான அமைப்புகள் இருக்கு. உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாசத்துல அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு இக்கடியான ஒரு சூழலில் இருக்கீங்க. ஒரு படிக்கிற பையன்ல இருந்து ஒரு வேலை பார்க்க ஒரு படிக்கிற பையன் கூட பார்த்தீங்கன்னா மார்க் வரல அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. வேலைக்கு சேரக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள் வேலை கிடைக்கல, நல்லா தான் சார் வேலை போயிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயராக பயங்கரமான பிரச்சனை இருக்குது, நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது, என்னால் தாங்க முடியல, சமாளிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது முக்கியமாக ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேனேஜர் பெண்களாக இருந்தால் நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் பட்டுட்டு இருக்கீங்க. அதே பெண்களாக இருக்கீங்க, ஆண்கள் மேனேஜராக இருந்தால் அவங்களால நிறைய தொல்லைகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக ஒரு வருஷமா இருக்கு. அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாசத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, படிப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடி, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை இல்லாத தன்மை எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாயிடும். இல்லை சார் நான் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார்னா கண்டிப்பாக மாறிக்கலாம், அதில் எந்த பிரச்சனைகள் வராது. அதே போல் நிறைய தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 ஆண்டில் கடன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது சார், நான் கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்குது, ஆனால் வர வேண்டிய பணம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், லோன்லாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வச்சு லோன்லாம் வாங்கிட்டேன், பட் இதுக்கப்புறமும் டெவலப்மெண்ட் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது முடிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் இருக்கும் சார். இதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்பாதிக்கவே முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவுகள் வரும். இதுக்கப்புறம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பலவிதமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாத பலன்கள் அமையப்போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். இதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் என்ன ஆகும்னா
ஒரு முடிவு எடுத்துருவோம் நம்ம வேண்டான்னு அப்படின்னு யோசனைகள்லாம் வரும். கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராசிலேயே கேது இருக்கிறதுனால இந்த மாதம் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு சேர்ந்து வாழறதுக்கான அமைப்புகள் இருக்குது. நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு காதலில் தோல்விகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் கடந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். காதலில் தோல்வியாக சந்தோஷம்னு நினச்சிக்கிங்க, அது கெட்டதுன்னு நினச்சிக்கிங்க, நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய உறவுகளால் நிறைய சண்டைகள், அம்மாவால் சண்டை, அப்பாவால் சண்டை, கூட பிறந்தவங்களால் சண்டை, மாமனார் மாமியாரால் சண்டை, மச்சான் மைத்துனனால சண்டை, இவ்வளோ பிரச்சனைன்னு அப்படியே சமாளித்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. தாங்க முடியல சார், வீட்டில் பாலிடிக்ஸ் அவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நிறைய வரும் லைஃப்பில். இதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னை பற்றி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கணவர் என்ன கவனிக்கலை, கணவர் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், மனைவி என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த தொந்தரவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் அதை அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கேது இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யோசனை வரும். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற யோசனைகள்லாம் வரும். அதில் கொஞ்சம் அமைதியாக கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும், நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கான அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்கு மருத்துவம் மூலம் முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. குழந்தை இல்லையா, கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. ஒரு டாக்டரை பார்க்குறத விட 2 டாக்டர் 3 டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருத்துவம் எடுத்து அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அது மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்துன்னா கொஞ்சம் இந்த மாதம் அதெல்லாம் தள்ளி போடுங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது சார், ஒரு டிவோர்ஸ் கேஸ் இருக்குன்னா அதை ஒரு வாய்தா வாங்கி அடுத்த மாதம் தள்ளுங்க. அதே மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது இடம் பிரச்சனை இருக்குது, அதை அடுத்த மாதம் தள்ளி வைங்க. அதே போல் சொத்து சம்மந்தமான தகராறு இருக்குன்னா அதை அடுத்த மாதம் தள்ளுவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வம்பு வழக்கல் வேறு வேறு விஷயத்தில் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதம் தலையில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும், அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நிறைய பேருக்கு ஒரு ஃபீவர் வரலாம், ஏதாவது ஒரு வாமிட்டிங் வரலாம், இது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், இல்லை ஏதாவது விபத்துகள் நடக்கலாம். கொஞ்சம் இந்த மாதம் அதிக கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு, குடும்பத்திலையும் உடல்நலத்திலையும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.